நம்மளுடைய awesome line-upல budget smartphone is itel A50. இந்த ஸ்மார்ட்போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன ஸ்மார்ட்போன் தான். இப்போ ரெண்டு புது கலர் வேரியன்ட்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இங்க பட்ஜெட் ஸ்மார்ட்போன் அப்படின்னு சொல்லும்போது அண்டர் 10,000 எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த ஸ்மார்ட்போனுடைய விலை வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 6,499 ரூபாய். ஸோ இந்த விலைக்கு itel A50ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாக்ஸ்லயே வந்து ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட பாக்ஸ் உள்ள ஸ்மார்ட் போன் அதோட நல்ல குவாலிட்டி, அதுவும் சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் விலையில பரவாயில்ல. டைப் ஏ டு டைப் சி கேபிள் இருக்கு, சில டாக்குமெண்டேஷன், சிம் இஜெக்டர் டூல், 10 வாட்டுக்கான அடாப்டர். ஸோ இதெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு. itel A50ல இது புது கலர் சாண்டி ஆம்பர், பார்க்கறதுக்கு வந்து ஒரு வார்ம் டோன் இல்லைன்னா ஒரு கோல்டன் ஹியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிச்சா பிரீமியமா இருக்கு கலர். இன்னொரு கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன், இங்க் கிரீன், அதுவும் வந்து ஒரு நேச்சர், அதாவது ஒரு கிரீனரி கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரெண்டு கலர்ஸுமே பிரீமியமா இருக்கு. பட்ஜெட் ஸ்மார்ட் போன்னே சொல்ல முடியாது. டிசைனும் கேமரா ஐலாண்ட் பிளேஸ்மெண்ட் நல்லாவே இருக்கு. பேக் பேனல் மேட் ஃபினிஷ், அதனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் கேட்ச் பண்ணல. இங்க போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஒர்க் ஆகுது. அன்லாக் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு குவிக்காவே அன்லாக் ஆகுது. அதோட பட்ஜெட் ஸ்மார்ட் போன் இல்லையா, ஸோ 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு, மைக் டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைட்ல சிம் ஸ்லாட், இது டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டோட வருது. ஸோ தாராளமா 2 4G சிம் நீங்க யூஸ் பண்ணலாம். அதோட வந்து 1 TB வரைக்கும் நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் டிராப் நாச்சோட வருது. அதோட இதுலயும் வந்து மற்ற ஐடெல் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் போன் மாதிரி டைனமிக் ஐலாண்ட் இருக்கு. அதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அன்லாக், கால் பேசும்போது, ரெக்கார்டிங் பண்ணும்போது, சார்ஜிங் அனிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அங்க பாப்அப் ஆகும். டிஸ்பிளே 6.56 inches HD plus LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் வாட்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து கான்ட்ராஸ்ட் நல்லா இருந்தது. கலர் காலிபரேஷனும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இண்டோர்ல தெளிவாவே இருக்கு. அவுட்டோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரைட்டா இருக்கு. ஆடியோ குவாலிட்டியும் மோனோ ஸ்பீக்கர் அப்படிங்கறதுனால ரொம்ப லவுடாலாம் இல்ல, டீசென்டா தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 4G ஸ்மார்ட் போன் இல்லையா, அதனால யூனி SoCயுடைய T603 அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு டீசென்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே மெமரி ஃபியூஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க 3GB வேரியன்ட் வாங்கினாலோ இல்ல 4GB வேரியன்ட் வாங்கினாலோ வந்து மெமரி ஃபியூஷன்ல வந்து ரேம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது போன வருஷம் லான்ச் ஆன ஸ்மார்ட் போன், அதனால Android 14 Go எடிஷனோட தான் வருது. அதே UI பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஸ்மார்ட் போன் இல்லையா, அதனால தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ ப்ளோட்வேர்ஸ் எதெல்லாமோ அதெல்லாமே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுது. இங்க மல்டி டாஸ்கிங் பண்ணி பார்த்தேன், சில ஆப்ஸ் எல்லாம் பின்னாடி இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு குவிக்கா ஓப்பன் ஆயிடுது. அனிமேஷன்ஸும் குவிக்காவே இருக்கு. அதே கேமிங் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இது கேமிங் சிப் கிடையாது, அதனால வந்து உங்களுக்கு கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் இதால ஹேண்டில் பண்ண முடியாது. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இதால ஹேண்டில் பண்ண முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் டூவல் சென்சார், மெயின் சென்சார் 8 மெகா பிக்சலுக்கு, கூடவே வந்து AI கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஃபிளாஷ் லைட்டும் அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் டிராப் நாட்ச்ல உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இங்க கேமரா அவுட்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல வெயிலா இருந்தது, அதனால டீடைல்ஸ் இந்த வேலைக்கு நல்லாவே கேப்சர் பண்ணுது. கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி இருக்கு. கொஞ்சம் வந்து உங்களுக்கு வார்ம் அப் பண்ணி காட்டுது. பூவுடைய கலர் வந்து கொஞ்சம் ரெட் அதிகமா இருக்கு. ஸ்கை கலர் நல்லாவே கேப்சர் பண்ணிருக்கு. சப்ஜெக்ட் உடைய அவுட்புட்டும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாவே கேப்சர் பண்ணுது. வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 1080 பிக்சல் 30 FPS வந்து நீங்களே பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. பேட்டரி 5000 mAh கூடவே வந்து 10 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நாங்க 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்தோம், பெருசா பேட்டரி ட்ரெயின் எல்லாம் இல்ல. தாராளமா நீங்க வந்து ஒரு நாளுக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம் நார்மல் யூஸரா இருந்தா. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ற மாதிரி பெருசா எதுவும் இல்ல. சிப்செட் கூட உங்களுக்கு நார்மல் சிப்செட் அப்படிங்கறதுனால பேட்டரி ட்ரெயின் பெருசா ஆகல. ஸோ நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களுக்கு தாராளமா ஒரு நாள் போதும். சார்ஜிங் 10 வாட் அப்படிங்கறதுனால நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ itel A50 பட்ஜெட் ஸ்மார்ட் போனே சொல்ல முடியாத அளவுக்கு டிசைன் நல்லாவே இருக்கு. அதுவும் இப்போ லேட்டஸ்டா இந்த கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலிஷ்ட் லுக் கொடுக்குது இந்த ஸ்மார்ட் போனுக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஃபீச்சர் போன் வச்சிருக்கேன், எங்க அம்மா ஃபீச்சர் போன் வச்சிருக்காங்க, ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் பண்ணணும் பட் பட்ஜெட் விலையில இருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் நீங்க பார்க்கலாம். அதோட பட்ஜெட் விலையில ஒரு செகண்டரி ஸ்மார்ட் போன் வேணும் அப்படிங்கிறவங்களும் இதை யோசிக்கலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.